தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இந்த வார்த்தை கொண்டான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லா எல்லா விவரமும் தெரியும். நான் கிரக நிலைகளை மட்டும் எடுத்து சொல்கிறேன். பிராக்டிகலா எதனை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதனை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிவு செய்து கொள்ளுங்கள். இங்கு 4ஆம் பாவத்தின் அதிபதி சூரியனுக்கும் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. இருந்தாலும் வயதை அனுசரித்து அம்மாவுடைய ஹெல்த் இதனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் குறிக்காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களையும் புத்திசாலித்தனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எதுவும் மிஸ் ஆகாமல் இருப்பது நமக்கு ஒரு பிளஸ்ஸாக இருக்கும். 10ஆம் பாவம் குருவின் பார்வையை இழக்கிறது. அதனால ஒண்ணு மைனஸ் இல்ல. லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வருகிறது, பாக்கியஸ்தானத்துக்கும் குருவின் பார்வை வருகிறது. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விறுவிறுவென்று மேலே ஏறி வரக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் எடுத்துக் கொடுக்கிறது. இதனை சாதகமாக உபயோகித்து